எங்க கூட்டம் சுருக்குது. கூட்டம் சுருக்கத்தே நல்லா இருக்கும். தண்ணி வத்தத்தான் மீனை பிடிக்க முடியும். கூட்டம் வத்தத்தான் கலையை ரசிக்க முடியும். எங்க அப்பா உட்கார்ந்து இருக்காரு. அப்ப மதுரைக்கு நன்றி நன்றி அண்ணே நன்றி. மக்கள் ஓட்டு சரி சரி அண்ணே சரி. வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கேன். சரி நன்றி நன்றி. அம்பளி கொடுத்த எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். சாமியோட இல்லப்ப சாமி அருளோடு வந்தால் ஒரு கலகப்பிரியர் சாமியார். நாட்டுக்குள்ளே நல்ல சாமியெல்லாம் போய் இப்ப கிளம்பிட்டேன். கலையரசிய மாதிரி அகோரின் மசித பெப்பிக்கலை வச்சு கொட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் நான் சித்திரை மாதம் அகோரியா மாறலாம் இருக்கேன். இப்பயே 20 அடி மயிர் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. ஆனா எத்தனை சாமி எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதரும் குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாரு. உங்க குலசாமி தான். எத்தனை சாமிக்கு எத்தனை நேர்த்திக்கடை போட்டாலும் குலசாமிக்கு தலைமுடி எடுக்கிறவங்க அந்த தமிழுடைய பண்பாடு. சரிதானே? கைதட்டலாம். இதெல்லாம் 8 நாளா யோசிச்சு எர்ணாகுளத்துல பேசுனதுதான் இன்னைக்கு பேரு. சரி உன்னைய காலையில க்ளோஸ் பண்ணேன். ஒழுங்கா இருக்கே பழக்கம். இல்லப்பா சாமி கோயில காசு வெட்டி போடலாம். என்ன நீ எப்படி ஒரு மனுஷன்? நம்ம ஊரு எப்படி ஊரு? இந்த யூடியூப்ல பாக்குறாளு உலகம் பூரா காலையில அனுப்பி விட்டுறாங்க. நாளைக்கு செட்டு குளத்துல பூரா இப்படி பண்ணாங்கன்னு சொன்னா நமக்கு அசிங்கம் இல்லையா? நாளை வேற நடிகரை போட்டா அந்த ஊருக்கு வர பயப்படாத மாட்டாங்க. நீ சொல்லு பூரா என் சொத்த வந்துட்டேன். இந்த உட்கார்ந்து இருக்கிறது யாரு கண்ணே? அது என்னதான் தப்பு? ஐயா ஏன் மேல தப்பு? நீங்க அன்பாலயத்துக்கு வரும்போது அப்படி வந்தீங்களா சிரிச்ச முகத்தோடு? அன்பாலயத்துக்கு வரும்போது 20 பேர் இடிட்டீங்களா? நான் உங்களோட முகத்தை பார்த்தானே வந்தேன் இந்த செட்டி குளத்துக்கு. நான் பேசல. நானே பேசுனே தப்பு தான். காலகட்டத்தில் பாட்டு பாடு ஜாமியாரையா முடிஞ்சு வச்சு ஐயா ஐயா அது சுப்பிரமணியன் உண்மையான பேர். சரியா? பட்டம் பாரதியாருங்கிறதும் பட்டம் தான். ஆனா அதாவது யாருக்கு சின்னசாமி ஐயருக்கும் இலக்கம் மிச்சம் இருந்தவங்க போதுமா? போயாம அதையும் கட்டுக்கிட்டு உண்மையான பேர் சுப்பிரமணியன். போதுமா? அப்ப கேட்கறாங்கல்ல, கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்க. ஆமா போதுமா? இன்னும் கருத்து காய்ச்சி வைக்கிற ஆள் மாதிரி இதை நான் என்ன செய்யணே? நீ சொன்ன மாதிரி வரும்போது திடீர்மா பட்டி அடிச்சு காசு கட்டி இருக்கிற 10 பேர்த்தையும் விட்டு தெருவில் தெரியும். மெதுவா பேசுங்க. பூரா பொண்ணு வருஷம் தூக்கம் அது எங்கே ஒழிச்சு பிடிச்சு போயாங்க. சொன்னேன் அவருக்கு இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். ஐயா என்ன நடக்குது? நான் சந்திச்சதுக்கு அப்புறம் வண்டி வருவாங்க. உங்க பேரு தெரியலையே? என் பேரு உன்னை ஏற்கனவே மேகி பாக்கெட்ல பாத்துருக்கேன். அது இல்லையா? அது அனுமாரா? அது அனுமாரா? அதுக்கு பேரு அனுமரா. சரி அது நான் பேர் உண்மையான அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா. ஒரு வார்த்தை முடி அவதியார் எப்படி குச்சிக்காரி எப்படி ரைடு ஓவர் அதனால பாத்துக்கேன். பேரு என்ன? நாரதன். அப்படியே நிறுத்திக்கிறேன். உங்க வேலை வேலை கலந்து செய்யுது. இந்த மாதிரி
செவனப்பு பவுண்டாவெல்லாம் உங்க கம்பெனியா? என்ன சொல்ற? கலர் செஞ்சம் ஒளிப்பால வாலிபை மைக் செட்ல வாலிபை டெல்லி பாஷையில ஆச்சுட்டேன். மைக் செட்ல வாலிபை. ஹலோ, ஏற்றி வை, அங்கே எடுத்த வை. சரி, அங்கே வை. கலர் கம்பெனி இல்லையா? கலகம். கலகம்னா புக்கு ஓட்டுறது. என்ன பேசுனாரு என் வாயை பார்த்துட்டு பேசுறேன், அப்பதான் புரியும். சரி, சரியா? கலகம் சண்டை ஓடுறது. அப்ப ட்ரிபிள் எச் சான்சினாவோட சண்டை ஓடுறீங்களா? நான் சண்டை ஓட மாட்டேன். உன்னை யாரா தூக்க வச்சு எழுதி கூட்டது? உன்னை படுக்க போடுத்தாலும் வந்து போடா. வேற கூட கூட வரேன் லட்டு கலந்தது மாதிரி. எதுக்கு அதான் கூட்டிட்டு வர? 350 சம்பளத்துக்கு வெந்தாங்க கிடைக்க மத்தாலே 7000 கேட்கறாங்க. என்ன 2000 கிடைச்சிட்டு? 2000 மைத்த தருவேன். 350 சம்பளம் 2 உளுந்த வடை டான்ஸுக்கார பிள்ளை தலைவர். அதோட நீர் கேஸ் ஏறி மறுநாள் படத்துலேயே குழுக்க சேர்த்து டான்ஸ்கார பிள்ளை தலைவருக்கு. ஆமா. அப்ப நீ பாக்குற வேலை என்ன வேலை தெரியுமா? நான் மாமா வேலைக்கு பொத்து கடைசியில் என்னை மாமா ஆகிட்டே நாடக உலகத்துல 19 வருஷமா நான் என்னத்தை கட்டேன். எதை பாக்கல? சரி, உங்க பேர் நாரது. என்ன சாமியானா? சொல்ல போனா நான் சாமி. சாமியா? ஆமா, சாமியா? நான் தான் சாமி, கடவுளியா? இந்த கட்டாளி சாமி சென்னையில சாமி வந்துருச்சு. எப்பா எல்லாத்தையும் எந்திரிச்சு போய் ஊதிய படத்தலவா? எந்த ஊர்லயாவது சாமி வந்தது யாருமே இருப்பா. ஆச்சாரம் தவறாத உன் பிள்ளைய அறிந்து அறியாம செஞ்ச தப்பையும் கட்டாளம் பண்ணி ஆரம்பிச்சு சாமி ஒரு அளவு பண்ணி புடிச்சு எலும்பு ஊத்துறான். என்னப்பா டைலாக் மறந்துட்டியா? வசனத்தை மறந்துட்டியா? சொல்லி கொடுக்கல. என்னடா டைலாக்? என்ன அவன் பாட்டுக்கு வந்தேன், பஸ் கிடைக்காத மாதிரி போறாங்க. வாடா உன் காலை நான் திருகல. வாடா காலை நீங்க என்ன சொல்லி வாங்குறீங்க? அதான் கேட்டேன். கலகம் செய்வது ஆரம்பத்துல கலகம் மாதிரி தெரியும், ஆனா முடிவு வந்து நன்மையில முடியும். ஊரு எனக்குள்ள ஊரா? எங்க ஊர் மேலூர். மேலூர்னா அந்த பெண்கள் அந்த மேலூர் இல்லையா? மேலோகத்தை சுருக்கி மேலூர். நீங்க இருப்பது அப்ப கூலத்தை சுருக்க முடியாது. போலீஸ்கார வைவா தெரியும். போயிட்டான் இல்லையா? எப்படியாவது சமாளிச்சிட்டேன். விட மாட்டேன். இந்த ஜாமியோட 99 ஜாமி பூசாக்குறது. மேலோகத்துல சுருக்குனா மேலூர், பூலோகத்தை சுருக்குனா பூமி ஊர். மேலோகத்தை சுருக்கி மேலூர் சொன்னார்னா பூலோகத்தை சுருக்கி என்ன பேசுறேன். நீங்க எவ்வளவு ஈஸியா சொன்னீங்க. எத்தனை வருஷம் அவரோட இருக்கீங்க? மேலோகத்தை சுருக்கி மேலூர் ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க. மேலோகம்னா மேனா லானா நகரம் வருதா இல்லையா? ஆமா. அப்ப பூலோகத்துக்கு பூவன்னா லானா வருதா இல்லையா? என்னப்பா சொல்ல இவரோட எத்தனை வருஷமா நாடகத்தில் இருக்கியா? 18 வருஷமா இருக்கேன். 18 வருஷமா இருக்கு. இவர் மட்டும் நல்லவர் வாங்கிக்கிறாரு, பேசவே விட மாட்டேங்கிறாரு. ஆமா, நீங்க சொல்லிவிடுங்க. மேலூர்னு சொல்றீங்க, என்ன கூடூர்னு சொல்ல விடுறாங்க. இவ்வளவு நேரம் வாய மூடி எனக்கு வேகையே தெரிஞ்சு வச்சேன். காப்பாத்தி கொண்டு வரீங்க. நான் சாமி சொல்லல. எனக்கு என்ன நன்மை தெரியுமா? என்ன?
ஏன்னா அஷ்டமா சித்துக்களை கட்டும். அப்ப முண்டுகள்லாம் ஏத்த மாட்டேன். அஷ்டமா சித்தியா சித்தனா சித்து அனிமா மகிமா லகிமா கனிமா பிராப்தி பிரகாமி விசத்துவம் மசித்துவம் சொல்லி அஷ்டமா சித்துக்களை கட்டவன். இன்னி யாகத்துக்கு போற ஐயர் அது இல்லையா இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வேற அது மட்டுமா சிறுச பெருசாக்குவேன், பெருச சிறுசாக்குவேன், பெருசாக்குவேன். குடும்பத்துல நான் நட்பா பிறந்ததா சொல்லுங்க. இந்த பெருசா சிறுசா பெருசா அது நம்மளுக்கு தேவையே படாது. இந்த சிறுச பெருசா சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு தினமும் சண்டையா வருது. என்ன சண்டை? இப்ப இருக்கிறது 2.5 அதே 2.5 ஆடிய ஒரு அப்பதான் போட்டா மாற்று கொண்டு இல்ல என்ன கேட்கிறான்னா பொண்டாட்டிக்கு அவருக்கு சண்டை ஒன்று இருக்கு. அதை வந்து பெருசாக்கணும் சொல்லுது. சண்டையா? சிறிய சண்டையை பெருசாக்கணுமா? இல்லையா? அது இல்லையா? வேற ஆனா நீங்க நடத்துங்கன்னா எத்தனை நாள் பெருசாக்குவீங்களா? சத்தியமா உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லையே. ஒண்ணும் இல்லையா? எவ்வளவு பரிசா இருக்கு? ஆமா இது 4 திரி இருக்கும். இவ்வளவு தானே இருக்கு. இப்ப கண்ணு எப்படி உருவீங்களா? பெருசாயிட்டா இப்ப சின்னமாயிட்டா அதான் சின்னத்தை பெருசாக்கவே பெருசா எனக்கு என்ன அவனுக்கு ஆக்க சோறா அது ஆக்க வேணா. நீ அவன் காலி பைய வேணாம். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு சுருஷ்டி கர்த்தா. சிருஷ்டி இல்லையா? சி ரு இஸ் டி சுருஷ்டி. தாங்க ஒரு டீ. சரி நான் சொல்லு. கசட தப்பற வள்ளினம், கசட தப்பற வள்ளினம், கசட தப்பற இந்த வேலையெல்லாம் எனக்கு நகனம் நம்ம பிள்ளை தெரியாது எதுக்குமே என்ன கசட தவற வள்ளினம், கசட தவற வள்ளினம், நகனம் நம்மன வெள்ளினம், எங்கனா நம்மன வள்ளினம். கதை கதை கலந்திரக வள்ளினம் கசட தப்பேன். சரியா ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நான் கலந்தது. வாரி 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 மாட்டு போன மாதிரி கோடி 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 என்ன இருந்த புண்ணிய சொல்லு. சாமி உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா சண்டையில வந்தாருன்னா அவரை மாதிரி மண் இருக்க மீத கையை தட்டி வச்சிருப்பாரு. உதவமட்டி பொக்காட்டவர் வந்ததுல பிறந்தவரு அவர் பிரம்மா மாதிரி செலவு பண்றோம்னு யாருமே கிடைக்காது. கொஞ்சம் கூட போயிட்டாருன்னா சரக்கு வேணும்னு வாய்ப்பு போச்சு. அவர் நல்லா என்ன மட்டே அவரை தண்ணி ஊற்றி கொடுத்துட்டாரு. யார் சொல்லியிருக்க? முதலமைச்சரா இருக்காருல்ல அந்த முக்கியத்தவர் பக்கத்துல அவர் தான் இறந்து போயிட்டாருங்க. அவர் இறந்துட்டாச்சா? நீ சொல்றது பரமே. ஆமா நான் சொல்றது பிரம்மன். பிரம்மன்னா எல்லாரையும் படைக்கிறவர். அது மீச சொல்லுங்க ஞாபகம். உனக்கு நீ சரியான ஆம்பளையா? உன் பேர் தானே இருக்கவே. நீ சரியா மீச வச்சிருக்க. உங்க நம்பிக்கை என்ன அது? அப்பா பேரு நம்பிராய், அம்மா பேரு நங்கை மோகன். உங்க பேரு கிளிவரன். காவலுக்கு வந்திருக்கோம். என்ன காவல்? திணைக்காவல். என்ன காவல்? திணைக்காவல். என்ன மயிருக்கு வந்தீங்க? இல்லையா பெருமை இருக்காதா? மயிருக்கு நிறைய மயிருக்கு நீங்க சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க. மயிருக்கு இந்த மயிருக்கு எவ்வளவு பெருமைகள் முன்னோர்கள் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆமா என்னென்ன பேரு? மதுரண்டா மதுரண்டா அர்த்தமா? இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள் எவ்வளவு பெருமைகள். உசுர கொடுத்த சாமிக்கு இந்த மதுரை கொடுத்துருக்கா. மயிரை கொடுத்து அங்கதான் சொன்ன விவரமா இருக்கா.
மயிர்ந்து கழிவுங்க. வேற என்ன பேரு? மட்டை அந்த இடத்துக்கு தான் நான் பேர். இடத்துக்கு இருந்தா மண்டை மசுரு. ஜாமீன் தான் ஜாமீன். வந்துருந்தேன். அதுக்கு பேரு மண்டை மசுரு. மண்டையில இருந்தா மண்டை மசுரு. புருவத்துல இருந்தா புருவ மசுரு. பாட்டுட்டே ரேடியோல போட்டுட்டாங்க. பாடுறேன். இது வந்து காமெடி நேரம். புருவத்துல இருந்தா புருவ மசுரு. வீதியில இருந்தா மீச மசுரு. தாடியில இருந்தா தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன். என்ன ஒரு மசுரு சொல்லுவாங்க? நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு. சரி, என் தங்கச்சி உள்ளது. தங்கச்சி விடுறமா இல்ல? என் ஆளு ஒண்ணு இருக்கு. கூட்டிட்டு வந்து விடு. இந்த பிள்ளைய கூட்டு வந்து விட்டுறாங்க. நல்ல வேலை தானே. இந்த வேலை இருக்கு. நான் அடுப்பில்லாத வேலை. இருக்காது, அடுப்பு இருக்காது, எண்ணம் இருக்காது. நம்ம கூட்டி கொண்டு விட்டுட்டு நம்ம காத்தா வச்சு போகுது. நான் எத்தனை ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். ஐயாயிரத்தி 500 போயிடுவோம். ஆளுக்கு 2500 வண்டி பெட்ரோல் ஆகிடுவோம். அவ்வளவு சத்தியம். கொஞ்சம் ஆத்து பார்க்கவே இல்லை. பார்த்தேன். உடம்புல வச்சுக்கணுமா? ஒரு 3000 கொடுங்க. அவ்வளவு தம்பி. ஐயே சரியா வேற ஒருத்தர் வந்துருக்கையா? நல்லா கேட்க. நாங்க கீழே வந்து கூலவத்துல எத்தனை ஊருக்கு போகும் தெரியுமா? எந்தெந்த ஊரு? காரியப்பட்டி, கல்லப்பட்டி, கருப்பப்பட்டி, அச்சப்பட்டி, பிச்சப்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையப்பட்டி, தென்னப்பட்டி, ஓலப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தனப்பட்டி, அரசவட்டி, எர்ராம்பட்டி, சவரவட்டி, வளையவட்டி, கொல்லவரப்பட்டி, கோலாயவட்டி, ஆண்டிவட்டி, உத்தலப்பட்டி, மங்கப்பட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. உறுதிப்பட்டியாது. உறுதிப்பட்டி நீ என்ன சொன்னீங்க? புளுதிப்பட்டின்னு சொன்னேன். என் காலில் வேற மாதிரி அடிச்சேன். அதை நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லு. பக்கம் மேலம். இல்லையா? மறுபடியும் ஆரம்பத்தில் சொல்லு. நீ நல்லா கேட்க. காரியவட்டி, கல்லப்பட்டி, கருப்பப்பட்டி, அச்சப்பட்டி, பிச்சப்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையப்பட்டி, தென்னப்பட்டி, ஓலப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தனப்பட்டி, அரசவட்டி, எர்ராம்பட்டி, சவரவட்டி, வளையவட்டி, கொல்லவரப்பட்டி, கோலாயவட்டி, ஆண்டிவட்டி, உத்தலப்பட்டி, மங்கப்பட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. புலிதிபட்டி. உன் காலில் எப்படி கிடைச்சு? நீ பொத்துப்பா பொழுதுக்கு சொல்லிட்டே தான் சொல்லிட்டாங்க. ஏன் காலில் எப்படி கிடைச்சு? நல்லா இருப்பேன். சரி யானை கூப்பிடுறேன். அழைத்து வாங்க. பக்கத்திலே இருப்பேன். நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். கண்ணை வெள்ளையம்மா.
நாடகத்தை நடத்தக்கூடிய செல்லக்கண்ணு குடும்பத்தார்கள் மேடைக்கு வரும்படி விழா குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய செல்லக்கண் ஐயா குடும்பத்தார்கள் மேடைக்கு வரும்படி. யார் இருக்கா? எங்க காணா? உட்காந்துருக்காளே. அப்ப வாங்கப்பு வாங்கப்பா, துண்டு வாங்கி போடுவான். வாங்கப்பு, நான் கூப்பிடல, மயம் கூப்பிடல. வாங்கப்பா, துண்டை வாங்கிடுவாங்க. நம்ம கோயிலுக்காக பண்றோம், வாங்க, சாமிக்காக வாங்க. ரொம்ப பிடிக்குதா? பிடிக்குதா? சாமி அடைக்க முன்னே நாளை நஷ்டங்கள் ஆரம்பிக்கிறார்கள். இந்த பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய எங்க அன்பு அப்பு செல்லக்கண்ணு அவங்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையை ஒத்தி மகிழ்விக்கிறோம்.
போச்சு முகரே பாட்டில் அப்படியே வருது வேற செஞ்சா உள்ள வரைக்கும் உள்ள வரைக்கும் உள்ள வரைக்கும் நீ ஐயோ அண்ணா பெரிய அண்ணா குளிர்சாதன வீட்டுல வச்சிருக்காங்க. ஆனா உங்க தும்மல் இருக்கு பாருங்க ஐயோ கடவுளே அண்ணா பெரியண்ணா பெரியண்ணா சின்னண்ணே அங்க 2 பேர் என்னங்கண்ணா சூப்பரா இருக்கு. இது ஒரு தங்கச்சி போய் இப்படி சொல்லாமா ஏண்டா முறாண்டவளே வாடா தங்கச்சி வேணும்டா வேணும்ன்றேன். ஏய் சரி நம்ம ரெண்டு யாரு இப்ப இது எனக்கு தங்கச்சினா நான் என்ன வேணும் எனக்கு மச்சான். ஏய் இப்ப நான் என்ன வேணும்? ஏய் வா நம்ம இடத்துக்கு நாரத மகர்ஷி வந்துருக்கு தேவலோகவாசி பிரம்மாவின் புத்திரன் கலைவாணிமை புத்திரன் புத்திரன்னா மகன் தங்கச்சி சூப்பர் புகழா இருக்கா. ஏறும மாடு முகரே ஒரு முகரே தங்கச்சி வீட்டுல சொல்லாமா வர அண்ணங்கிறதே மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன் சரி 1000 இருந்தாலும் உன்னை நாங்க எடுத்து தான் வளர்த்தோம் அதனால அவன் முறையை மாத்த முடியுமா தானே மாற மாட்டேன் நீ எப்போதும் நீ சிங்க இவன் கிடைக்க போனே மாட்டேன் கையை பிடிச்சி தொலை நீ இப்படி இப்படியே தடவுற போ வேற அண்ணே தம்பி டேய் டேய் தங்கச்சி பிடிக்கிற மாதிரி புடி தடவாத சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து சரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து வேற ஒண்ணுக்கு கட்டி கொடுக்குவா தங்கச்சி. அதுக்கு நானும் சும்மா தானே இருக்கேன். தீய வச்சு கொளுத்தி முகரே பாரு முகரே நீங்களா ஒரு அண்ணன் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்னது இந்த பிள்ளை இதுக்கு மாட்டிட்டு வண்டியா இருக்கும் சரி நான் எதையும் மாட்டுவேன் தங்கச்சி. தெரியுது உன் முகரக்கட்டையை பார்த்தாலே நீ எல்லாம் ஒரு அண்ணன் கேவலமா இருக்க ஒண்ணு அண்ணன் சொல்லவே அண்ணன் பார்ப்போம் போ சொல்லு எனக்கு வேலை இருக்கு ஐயா யாரும் வர மாட்டாரு. சாமியை கூட்டாதான் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு வந்திருக்க ஏமா என்ன குடும்பங்களோட யாருது குடும்பங்களோட ஆபத்து யாருது நானும் மகரிஷி இவரா என்ன நடக்குறீங்க நீ எட்ட வந்துடி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நில்லு அம்மா எனக்கு உதவி பண்ணி முடிக்கிறேன். ஒரே பிரச்சனையாவே இருக்கு அதனால வந்து ஒரு வரவேற்பது எங்களது குலப்பண்பு தங்களை கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலைவர் தவப்பதமா பரிகவி உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்க்கவி தலைவர் தவப்பதமா பரிகவி உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே நிலையான குரல் கொண்ட தலை செல்வமே நிறைவான குணப்பட்ட அருள் செல்லமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருகே செழிப்புறம் என் தங்கச்சிக்கு காவடி இருக்கும் நேர்ந்துக்கிட்டே அதை என்ன பண்ணீங்க கடை சுத்தினீங்களா சாமி? உயிர் காவல் வந்து ஏதோ முடிச்சிருந்து தூக்குறிய தூக்கும் போது ஏதோ ஒன்று பிறந்துச்சு என்ன இருந்தது நாய்க்கு வீட்டு நாடகத்தை